இப்போ வந்து ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஷோல்டர்ஸ் பின் பண்ணிட்டேன். ஷோல்டர்ஸ் வந்து 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் நான் ஹாஃப் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஹாஃப் வந்து நான் ப்ரெஸ் பட்டன்ஸ் வைக்கிறதுக்காக நான் ஓப்பனில் விட்டுருக்கேன். ஸோ ஹாஃப் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மிட் பாயிண்ட் எடுத்து. இப்போது நம்ம சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம சைட்லேயும் வந்து பைப்பிங் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். நெக்குக்கு எப்படி பைப்பிங் கொடுத்தோமோ அதுதான். ஸோ நான் ஹேண்டுக்கு வந்து 1.5 இன்ச் க்ராஸ் பீஸ் எடுத்து 2ஆக முடிச்சு அப்படியே வச்சு நான் கைக்கு வச்சுருக்கேன். பீஸை வந்து நான் 2ஆக முடிச்சு 4 இன்ச் வச்சு தைச்சிட்டு வரேன். இப்போது அதை அப்படியே மடித்து மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஹெம் பண்ணலாம், இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ நான் பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டேன். ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவ்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைட் ஜாயிண்ட்டு. ஸோ ஒரு சைடில் மட்டும் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சைடு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் நாங்கள் மார்க் பண்ண பாயிண்ட்டில். இன்னொன்று வந்து ஓப்பனில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே அம்ப்ரெல்லாக்காக லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து கீழே மடித்து தைச்சிக்கோங்க. ஸோ மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கேன் வைக்க போகிறோம். ஸோ லென்த் வந்து அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹாஃப் லென்த்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஃபுல் கேன் தானே, இது கடையில் அப்படியே வாங்கிட்டு வந்து 2ஆக மடிச்சுட்டேன். மடித்து அளவு எடுத்து பார்த்தா கரெக்டாக அந்த ஸ்கர்ட்டுக்கு. ஸோ 2ஆக மடித்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரஃப் எட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு திருப்பியும் வந்து ஃபேப்ரிக்கை வந்து 2 இன்ச் ஃபேப்ரிக்கை நான் மடித்து திருப்பியும் அதில் வச்சு அப்படியே தைச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து குத்தா தைச்சு எடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து ராய்ஜஸை கன்சில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். எந்த இடத்துலேருந்து கேன் நான் ஸ்டிச் பண்ணணுமோ வரைஞ்சி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அம்பர்லாஸ்க்கு டேர்ன் ஆகும்போது உங்களுக்கு வந்து மார்க்கிங்ஸாக தான் கரெக்டாக நீங்கள் தைச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஃபோல்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரு ஃபோல்டு ரைட் சைடும் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ப்ளஃபியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ் பார்க்க. ஒரே சைடு ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சிட்டு வராதிங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லைனிங்கில் இந்த லைனிங்க்கு மேலே வந்து நம்ம இந்த சாட்டன் லைனிங் வைக்க போகிறோம். சாட்டன் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே இந்த நெட்டு. ஸோ 3த்தையும் ஒரே லைனில் வச்சு நம்ம பின் பண்ணி எடுத்துகிட்டு தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சைடு தான் ஓப்பனிங் விட்டுருக்கோம். ஸோ இப்போ இது மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கர்வ் வந்து நம்ம நடுவில் வரதுக்காக மிட் லைனை பார்த்து வைக்கிறோம். ஸோ ஓப்பனிங் சைடில் தான் வந்து ஸ்கர்ட்டோட ஓப்பனிங்கும் வச்சு பின் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு ஓப்பனில் இருக்குல்ல ஃபுல்லாக, அதை ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சைடு ஓப்பனிங் ஃபுல்லாக நான் கீழே வரைக்கும் பின் பண்ணியிருக்கேன். தையல் போட்டுட்டு பின் பண்ண இடத்துல தையல் போட்டு கன்சீலும் பண்ணிட்டேன் நான். ஸோ ஜிப்லாக் ஸ்டிச்சும் போட்டேன் நான். ஸோ இப்போ 2 சைடுமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஒரு பீஸ் பால் கவுன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்தராக வந்து இப்படி டிசைன் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.